ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு சோள வடை செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு ஊற வைக்காமல் ஈஸியாக இது மாதிரி கிறிஸ்பியான வடை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸ் இனிப்பு சோளத்தை இது மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்குங்க. சோளத்தை மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. மெத்துன்னு அரைச்சிக்கலாங்க. இதை இப்போ இது மாதிரி மெத்துன்னு அரைச்சி வச்சுங்க. இது இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற சோளத்தை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துன்னு வந்துக்கலாங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இதையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இன்னும் துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டை இது மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவே பொடியாக நறுக்கி வச்சிருக்குங்க. இதையும் சேர்த்துக்கலாம். வேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கோங்க, சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா இன்கிரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இனிப்பு சோள மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது மாதிரி தண்ணியாவே இருக்கு. இப்போ கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு மசால் வடை பதத்துக்கு இருக்கணுங்க இந்த மாவு. இப்போ இனிப்பு சோள மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி மசால் வடை பதத்துக்கு கலந்து வச்சாச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த இனிப்பு சோள மாவு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுங்க. நம்ம சேர்த்த கடலை மாவு சரியா போகலைங்க. இது மாதிரி சரியா போகலைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கின்னு இது மாதிரி வடை மாவு பதத்துக்கு கலந்துக்குங்க மாவை. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இனிப்பு சோள மசால் வடை மாவை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி தட்டி நான் வந்துட்டு இந்த கவர்ல தட்டி சேர்க்கிறேங்க. இலை இருந்துச்சுன்னா இலையிலையும் தட்டி சேர்க்கலாம், இல்லைன்னா கையிலேயே கூட தட்டி சேர்க்கலாங்க. சோள வடை மாவை தட்டி போட்டாச்சுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே இப்படியே குக் ஆகட்டும். சோள மசால் வடையை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டாச்சுங்க. வடையும் வெந்து இது மாதிரி கலர் மாதிரி வந்துச்சுங்க. எல்லாத்தையுமே எடுத்துடலாம். டேஸ்டியான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.